இந்த உண்மை செய்திகள் யூடியூப் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவில் ஒரு அவசர நிலை பிரகடனம் ஏன் என்பதை பற்றி இன்று இந்த யூடியூபில் பார்ப்போம். இந்தியாவில் அவசர நிலை ஏன்? அவசர நிலையிலிருந்து இந்தியா மக்கள் எப்படி மீளப்போகிறார்கள்? நம் இந்திய மக்களால் செய்ய முடியாததை அரசாங்கம் எப்படி செய்யும்? அரசாங்கம் என்றால் நாம் தானே. இந்தியாவின் இயற்கை வளம் சுரண்டல் நமது இந்திய மக்களின் வாழ்க்கையையும் சுரண்டுமா? இந்தியாவின் இயற்கை வளம் சுரண்டல் எப்படி நமது மக்களை நாசமாக்குகின்றது? அவசர நிலையை இந்திய மக்களாகிய நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம்? இயற்கை வளம் தினமும் நம்மால், நமது மக்களால் சுரண்டப்படுகின்றது. நம் தொட்டில் முதல் சுடுகாடு வரை இந்தியாவின் பல்லுயிர் நினைக்குமா? ஆகவே இந்த நிகழ்ச்சியில் பல முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் இந்திய அரசின் சுற்றுச்சூழல், வனத்துறை அமைச்சகம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்தின் நிர்வாகத்தின் கீழ் இந்த இந்திய விலங்கியல் ஆய்வகம் செயல்படுகின்றது. கொல்கத்தாவை தலைமை இடமாக கொண்ட இந்த நிறுவனம் விலங்கியல் ஆராய்ச்சி மற்றும் விலங்குகள் கணக்கெடுப்பை இந்தியா முழுமைக்கும் மேற்கொள்ளுகிறது. ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் இந்தியாவின் அவசர நிலையை எதிர்த்து தினமும் போராடுகிறார்கள். இந்தியாவின் நேச்சுரல் ரிசோர்சஸ் எனப்படும் இயற்கை வளம் முன் எப்போதையும் விட வேகமாக மறைந்து வருகிறது, குறைந்து வருகிறது. அதன் விளைவுகளை நாம் ஏற்கனவே அனுபவித்து கொண்டு வருகின்றோம். இயற்கை வளங்களின் பற்றாக்குறை மற்றும் புவி வெப்பமடைதல் ஆகியவை இந்திய மக்களை அதிகமாக பாதிக்கின்றன. எனவே இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் முக்கியமாகின்றது. இந்த அவசர நிலை பிரகடன நெருக்கடிக்கு இந்தியாவின் மக்கள்தான் காரணம். அதை தீர்க்க நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும்? இந்திய மக்களாகிய நாம் இப்போது இந்த அவசர நிலையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் இந்த யூடியூப் நிகழ்ச்சி. இந்த யூடியூப் நிகழ்ச்சியை நீங்கள் கடைசி வரை பார்த்தால் உங்களுக்கு விடை கிடைக்கும். சுற்றுப்புறச் சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் MOEFCC என்பது இந்திய அரசாங்கத்தின் ஒரு அமைச்சகமாகும். இந்த அமைச்சக இலாக்காவை தற்பொழுது மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் ஸ்ரீ பூபேந்தர் யாதவ் கவனித்துக் கொள்கிறார். நாட்டில் சுற்றுச்சூழல் மற்றும் வனவியல் திட்டங்களை திட்டமிடுதல், ஊக்குவித்தல், ஒருங்கிணைத்தல் மற்றும் செயல்படுவதை மேற்பார்வையிடுதல் ஆகியவற்றுக்கு இந்த அமைச்சகம் பொறுப்பாகும். இந்தியாவின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள், காடுகள் மற்றும் பிற வனப்பகுதியை பாதுகாத்தல் மற்றும் கணக்கெடுப்பது, மாசுபாட்டை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல், இந்திய இமயமலை சுற்றுச்சூழல் மற்றும் அதன் நிலையான வளர்ச்சி, காடு வளர்ப்பு மற்றும் நிலச்சீரழிவை குறைத்தல் ஆகியவை அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்படும் முக்கிய நடவடிக்கைகளில் அடங்கும். சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் என்பது 3 அகில இந்திய சேவைகளில் ஒன்றான இந்திய வனச்சேவையின் அதாவது IFS பணியாளர் கட்டுப்பாட்டு அதிகாரமாகும். நாட்டின் பரந்த காலநிலை, நிலப்பரப்பு மற்றும் வாழ்விடத்தின் காரணமாக இந்தியாவின் தாவரங்கள் உலகின் பணக்காரர்களில் ஒன்றாகும்.
இந்தியாவில் 1800க்கும் மேற்பட்ட பூக்குந்தாவரங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது உலகின் மொத்த தாவர வகைகளில் 6 முதல் 7% ஆகும். இந்தியாவில் 50,000க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் உள்ளன. இதில் பல்வேறு உள்ளூர் தாவரங்களும் அடங்கும். மருந்துகளின் ஆதாரமாக தாவரங்களை பயன்படுத்துவது இந்தியாவில் ஆரம்ப காலத்திலிருந்தே வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். மேற்கு இமயமலை, கிழக்கு இமயமலை, அஸ்ஸாம், சிந்துவெளி, கங்கை சமவெளி, டெக்கான், மலபார் மற்றும் அந்தமான் தீவுகள் ஆகிய 8 முக்கிய மலர் சார்ந்த பகுதிகளில் 3000க்கும் மேற்பட்ட இந்திய தாவர இனங்கள் அதிகாரபூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. பன்முகத்தன்மை குறியீட்டில் 1,05,000 வகையான விலங்கினங்கள் மற்றும் காடு மற்றும் மரங்களின் கீழ் நாட்டில் புவியியல் பரப்பில் 25 விழுக்காடு ஆகியவற்றை கொண்டு உலகின் 8வது மிக அதிகமான பல்லுயிர் மண்டலமாக இந்தியா உள்ளது. பாலைவனம், உயரமான மலைகள், உயரமான பகுதிகள், வெப்பமண்டல மற்றும் மிதமான காடுகள், சதுப்பு நிலங்கள், சமவெளிகள், புல்வெளிகள், ஆறுகளை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் தீவுக்கூட்டம். இந்தியா ஒரு பரந்த அளவிலான உயிரியலை உள்ளடக்கியது. அதிகாரபூர்வமாக உலகில் உள்ள 36 பல்லுயிர் மையங்களில் 4 இந்தியாவில் உள்ளன. இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், இந்தோ பர்மா மற்றும் நிக்கோபார் தீவுகள். இவற்றுடன் சுந்தரவன காடுகள் மற்றும் டெராய் துவார் சவன்னா புல்வெளிகள் அவற்றின் தனித்துவமான பசுமையாக மற்றும் விலங்கினங்களுக்காக சேர்க்கப்படலாம். இந்த ஹாட்ஸ்பாட்டுகளில் ஏராளமான உள்ளூர் இனங்கள் உள்ளன. இந்தியாவின் மொத்த பரப்பளவில் கிட்டத்தட்ட 5 விழுக்காடு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளின் கீழ் முறையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் சமீபத்தில் உயிரின வாழ்வியல் மண்டலங்களின் விலங்குகள் பன்முகத்தன்மை என்ற அறிக்கையை வெளியிட்டது. இந்திய விலங்கியல் கணக்கெடுப்பானது இந்திய விலங்கியல் கணக்கெடுப்பு நிறுவனம் முறையாக தொடங்குவதற்கு முன்பிருந்தே நடைமுறையில் இருந்தது. ஜனவரி 15, 1784 சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் நிறுவிய ராயல் சொசைட்டி ஆஃப் பெங்கால், பின்னர் அது ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலாக மாற்றப்பட்டு வங்காள ஆசிய சங்கம் நிறுவப்பட்டதிலிருந்து இந்திய விலங்கியல் கணக்கெடுப்பின் வரலாறு இங்கிருந்து தான் தொடங்கியது. வங்காளத்தின் ஆசிய சமூக இந்திய அருங்காட்சியகம் 1875 நிறுவப்பட்டது. இந்திய விலங்கியல் ஆய்வு, இந்திய புவியியல் ஆய்வு உள்ளிட்ட நிறுவனங்களின் தாய் நிறுவனமாக இது இருந்தது. ஜெடசை என்ற இந்திய விலங்கியல் கணக்கெடுப்பு நிறுவனம் அமைவது வங்காள ஆசிய சங்கத்தினர் நிறுவிய சர் வில்லியம் ஜோன்ஸின் கனவு திட்டம் என்றாலும் அது மிகையாகாது. வங்காள ஆசிய சமூகம் 1796 முதல் விலங்கியல் மற்றும் புவியியல் மாதிரிகளை சேகரிக்க தொடங்கி 1814 ஓர் அருங்காட்சியகத்தை அமைத்தது. ஆசிய சமூகத்தின் அருங்காட்சியகத்தின் முதல் கண்காணிப்பாளராக நாத்தனியல் வாலிச் புவியியல் மற்றும் விலங்கியல் மாதிரிகள் சேகரித்தலுக்கு பொறுப்பாளராக இருந்தார். இவரது விலங்குகளின் சேகரிப்பின் காரணமாக அருங்காட்சியகத்தின் விலங்கியல் காட்சி பொருட்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்தது. இந்திய விலங்குகள் கணக்கெடுப்பு நிறுவனத்தின் தோற்றமானது 1875 இந்திய அருங்காட்சியகம் துவக்கப்பட்டதிலிருந்து தொடங்கியது. புதிய அருங்காட்சியகம் தொடக்கத்தில் 3 பிரிவுகளை மட்டுமே கொண்டிருந்தது. அவை விலங்கியல், தொல்பொருள் மற்றும் புவியியல் ஆகும். வங்காள ஆசிய சங்கத்தின் விலங்கியல் சேகரிப்புகள் 1875 முறையாக இந்திய அருங்காட்சியகத்தின் அறங்காவலர் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1875 முதல் 1916 வரையிலான காலகட்டத்தில் அருங்காட்சியகத்தின் விலங்கியல் பிரிவு படிப்படியாக விரிவடைந்தது.
ஆசியாவின் இயற்கை வரலாற்றில் மிகப்பெரிய தொகுப்பாக இது வளர்ந்தது. வங்காள ஆசிய சமுதாயத்தின் கண்காணிப்பாளர்கள் இந்திய அருங்காட்சியகத்தின் கண்காணிப்பாளர்களாக செயல்பட்ட ஜான் மெக்கலண்ட், எட்வர்ட் பிளித், ஜான் ஆண்டர்சன், ஜேம்ஸ் உட்மேசன், ஆல்ஃப்ரெட் வில்லியம் அல்காக் மற்றும் இறுதியாக தாமஸ் நெல்சன் அனண்டேல் மற்றும் அவர்களது சகாக்கள் மூலம் அருங்காட்சியகத்தில் விலங்குகளின் தொகுப்புகளை அதிகரித்தது. குறிப்பாக முதுகெலும்பு குழுக்கள், மாதிரி சேகரிப்புகள் ஏராளமாக தொகுக்கப்பட்டன. மதிப்புமிக்க சேகரிப்பில் நிலம் மற்றும் நீர்வாழ் விலங்குகள் பல சேர்க்கப்பட்டன. கண்காணிப்பாளர்களின் அரசியல் மற்றும் இராணுவ பயணங்களின் போது நிறைய விலங்குகள் சேகரிக்கப்பட்டன. குறிப்பாக பிரான்சிஸ் டேயின் இந்திய மீன்கள், லினோயல் டி நிக்கோவின் பட்டாம்பூச்சிகள், டட்ஜியன் மற்றும் எட்வர்ட் என்ரன் கிரீனின் அந்துப்பூச்சிகள், ஜேக்கப் ஆர்.எச். நெர்வார்ட் வான் டிபோலின் வண்டுகள் மற்றும் கோட்வின் ஆஸ்டன் மெல்லுடைகள் குறிப்பிடத்தக்கன. நாத்தனியல் வாலிச்சின் கவனிப்பின் கீழ் ஆசிய சமுதாய அருங்காட்சியகத்தில் உள்ள விலங்கியல் கேலரி இந்திய விலங்கியல் ஆய்வை உருவாக்குவதற்கான காரணமாக அமைந்தது. பின்னர் ஜூலை 1, 1914 தன்னாட்சி அமைப்பாக இந்திய விலங்குகள் கணக்கெடுப்பு நிறுவனம், அதாவது ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பிறந்தது. இந்திய அரசு வெளியிட்டுள்ள இந்திய விலங்குகள் கணக்கெடுப்பு நிறுவனம் கல்வித்துறை தீர்மானம் எண் 1916 ஜூன் 20 சிம்லா அருங்காட்சியகம் கீழ்க்கண்டவாறு கூறுகிறது. மார்ச் 1913 இந்திய அருங்காட்சியகத்தின் அறக்காவலர்கள் தலைவர் விலங்கியல் பிரிவை அங்கீகரிப்பது தொடர்பாக அருங்காட்சியகத்தின் விலங்கியல் மற்றும் மானுடவியல் பிரிவின் கண்காணிப்பாளர்களிடமிருந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை அனுப்பினர். இது விலங்கியல் ஆய்வு அமைப்பு தொடர்பானது. இந்திய விலங்கியல் கணக்கெடுப்பை நிறுவுவதற்கான தகுதியை ஏற்கனவே பரிசீலித்திருந்த இந்திய அரசு அருங்காட்சியகத்தின் அறங்காவலர்களுக்கு தகவல் அளித்தது. இது போன்ற ஒரு கணக்கெடுப்புக்கான திட்டத்தை பரிசீலிக்க தயாராக உள்ளோம். தற்பொழுது செயல்படும் இந்தியாவின் தாவரவியல் ஆய்வு போன்று தேவையான விவரங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன்படி அறங்காவலர்கள் தங்கள் திட்டங்களை செப்டம்பர் 1913 இறுதியில் சமர்ப்பித்தனர். இந்திய அருங்காட்சியகத்தில் துணை கண்காணிப்பாளராகவும் 1904 பின்னர் கண்காணிப்பாளராகவும் 1907 சேர்ந்த தாமஸ் நெல்சன் அனண்டேலின் தீவிர முயற்சிக்கு பிறகு இந்திய விலங்குகள் கணக்கெடுப்பு நிறுவனத்தை நிறுவுவதில் தனது இலக்கை அடைந்தார். மேலும் அவர் இந்திய நிறுவன இயக்குநராக பணியேற்றவர். ஏப்ரல் 1924 அகால மரணமடைந்தார். முனைவர் அனண்டேல் பல ஆண்டுகளாக இந்திய அருங்காட்சியகத்தின் அறங்காவலர்கள் கௌரவ செயலாளர்களாக இருந்தார். இவர் 1923 வங்காள ஆசிய சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார். மேற்கு வங்காளத்தின் தலைநகரான கொல்கத்தாவை தலைமையகமாக கொண்டு 16 பிராந்திய நிலையங்களை கொண்ட இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் இந்தியாவின் விலங்கின வளங்களை ஆய்வு செய்யும் பொறுப்பை கொண்டுள்ளது. காலநிலை மற்றும் இயற்பியல் நிலைமைகளின் மிகப்பெரிய பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் 1,05,000 இனங்கள் கொண்ட பல்வேறு வகையான விலங்கினங்கள் உள்ளன. ஒவ்வொரு விலங்கின குழுவிலும் உள்ள உயிரினங்களின் சதவீதத்தால் கணக்கிடப்படும் பன்முகத்தன்மை குறியீட்டில் 0.46 உயிரியல் பல்வகை மதிப்பெண்ணுடன் உலகில் மெகா பல்லுயிர் நாடுகளில் இந்தியா 12வது இடத்தில் உள்ளது. 25 விழுக்காடுகள் காடுகள் மற்றும் மரங்களின் கீழ் அதன் புவியியல் பரப்பளவை கொண்ட இந்தியா பல்லுயிர் பெருக்கத்தால் நிறைந்துள்ளது. 2023 ஆண்டு இந்திய விலங்கியல் ஆய்வு மையம், அதாவது ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்திய
இந்தியாவில் நடத்தப்பட்ட விலங்கின ஆய்வில் மொத்தம் 1,05,718 வகையான விலங்கினங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 557 புதிய இனங்கள், 407 புதிதாக விவரிக்கப்பட்ட இனங்கள் மற்றும் 150 புதிய நாட்டுப்பதிவுகள் அடங்கும். புதிய கண்டுபிடிப்புகளில் 486 இனங்கள் முதுகெலும்பில்லாதவை, பெரும்பாலும் பூச்சிகள், மற்றும் 71 முதுகெலும்புள்ள இனங்கள், பெரும்பாலும் மீன்கள் மற்றும் ஊர்வன. இந்தியாவின் முதுகெலும்பில்லாத விலங்கினங்களை பற்றிய போதுமான தகவல் இதுவரை இல்லை. குறிப்பாக பட்டாம்பூச்சிகள், ஓடோனேட்டா மற்றும் ஹைமனாப்டிரா போன்ற சில பூச்சிக்குழுக்கள் மட்டுமே குறிப்பிடத்தக்க பணிகள் செய்யப்பட்டுள்ளன. பெரும்பாலும் பிரிட்டிஷ் இந்தியாவின் விலங்கினங்கள் சிலோன் மற்றும் பர்மா தொடர்களில் அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. இந்திய தண்ணீரில் சுமார் 2,546 வகையான மீன்கள், உலக உயிரினங்களில் சுமார் 11 விழுக்காடு காணப்படுகின்றன. சுமார் 197 வகையான நீர்நில வாழ்வன, உலக மொத்த உயிரினங்களில் 4.4 விழுக்காடு, மற்றும் 408க்கும் மேற்பட்ட ஊர்வன இனங்கள், உலக மொத்த உயிரினங்களில் 6 விழுக்காடு இந்தியாவில் காணப்படுகின்றன. இந்த குழுக்களில் நீர் நில வாழ்வன வகைகளில் அதிக அளவிலான உள்ளூர் தன்மை காணப்படுகின்றது. இந்தியாவில் சுமார் 1,361 பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சில மாறுபாடுகளுடன் வகைபிரித்தல் சிகிச்சை பொறுத்து உலக இனங்களில் சுமார் 12 விழுக்காடு ஆகும். இந்தியாவில் சுமார் 418 வகையான பாலூட்டிகள் அறியப்படுகின்றன. இது உலக இனங்களில் சுமார் 8.86 விழுக்காடு ஆகும். உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான பூனை இனங்கள் இந்தியாவில் தான் உள்ளன. உலக பாதுகாப்பு கண்காணிப்பு மையம் இந்தியாவில் சுமார் 15,000 வகையான பூக்கும் தாவரங்களும் இருப்பதாக மதிப்பிட்டுள்ளது. இப்பொழுது நாம் சில பல்லுயிர் பெருக்க முக்கிய இடங்களை பற்றி பார்க்கலாம். முதலில் மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்பது தீபகற்ப இந்தியாவின் மேற்கு விளிம்பில் ஓடும் மலைகளின் சங்கிலியாகும். அவை கடலுக்கு அருகாமையில் இருப்பதாலும் ஓரோகிராஃபிக் விளைவு மூலமாகவும் அதிக மழைப்பொழிவை பெறுகின்றன. இந்த பகுதிகளில் ஈரப்பதமான இலையுதிர் காடுகள் மற்றும் மழைக்காடுகள் உள்ளன. இந்த பகுதியில் அதிக அளவிலான பன்முகத்தன்மை மற்றும் அதிக அளவிலான உள்ளூர் தன்மை உள்ளது, அதாவது எண்டமிக் ஸ்பீஷீஸ் எனப்படும். இங்கு காணப்படும் ஆம்ஃபீபியாக்களில் கிட்டத்தட்ட 77 விழுக்காடு மற்றும் ஊர்வன இனங்களில் 62 விழுக்காடு வேறு எங்கும் காணப்படவில்லை. இந்திய பகுதி ஹிமாலயன் பகுதியுடன் உயிரியல் புவியியல் தொடர்புகளை காட்டுகிறது. மேலும் சுந்தர்லால் ஹோராவால், பழைய டைரக்டர் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, முன்மொழியப்பட்ட சத்புரா கருத்கோள், அதாவது சத்புரா கருத்கோள் என்பது மத்திய இந்தியாவின் மலைச்சங்கிலிகள் ஒரு காலத்தில் வடகிழக்கு இந்தியாவின் காடுகளுடன் இந்தோமலையான் பகுதிகளுடனும் ஒரு தொடர்பை உருவாக்கியிருக்கலாம் என்று கூறுகிறது. இந்த கோட்பாட்டை ஆதரிக்க ஹோரா நீரோடை மீன்களை பயன்படுத்தினார். ஆனால் அது பறவைகளுக்காகவும் பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் ஹோராவின் அசல் மாதிரி இனங்கள் தனிமைப்படுத்துவதன் மூலம் இனவிருத்திக்கு பதிலாக ஒன்றிணைந்த பரிணாம வளர்ச்சியின் நிரூபணம் என்று கூறுகின்றன. சமீபத்திய ஃபைலோஜியோகிராஃபிக் ஆய்வுகள் மூலக்கூறு அணுகுமுறைகளை பயன்படுத்தி சிக்கலை ஆய்வு செய்ய முயற்சித்துள்ளன. டாக்ஸாவிலும் வேறுபாடுகள் உள்ளன. அவை வேறுபட்ட நேரம் மற்றும் புவியியல் வரலாற்றை சார்ந்துள்ளன. இலங்கையுடன் சேர்ந்து இந்த பிராந்தியம் மடகாஸ்கர் பிராந்தியத்துடன் சில விலங்கின ஒற்றுமைகளை காட்டுகிறது. குறிப்பாக ஊர்வன மற்றும் நீர்வீழ்ச்சிகளில், அதாவது ஆம்ஃபீபியாக்களில் எடுத்துக்காட்டுகளில் சினோஃபிஸ் பாம்புகள், ஊதாத்தவளை மற்றும் இலங்கை பல்லி இனமான நெசியா ஆகியவை அடங்கும். அவை மடகாஸ்கர் இனமான அகோண்டியாவை போலவே தோன்றும். மடகாஸ்கரின் பிராந்தியத்துடன் ஏராளமான மலர் இணைப்புகளும் உள்ளன. இந்த டாக்ஸாக்கள்
முதலில் இந்தியாவுக்கு வெளியே உருவாகியிருக்கலாம் என்ற மாற்று கருத்துகளும் பரிந்துரைக்கப்பட்டது. உயிரியல், புவியியல் தனித்தன்மைகள் உள்ளன. சில மலாயன் வம்சாலத்தை சேர்ந்த டாக்ஸாக்கள் இலங்கையில் காணப்படுகின்றன. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அவ்வாறு இல்லை. இவற்றில் நெப்பந்தஸ் இனத்தைச் சேர்ந்த தாவரங்கள் போன்ற பூச்சிக்குழுக்கள் அடங்கும். இப்பொழுது கிழக்கு இமயமலையை பற்றி சிறிது காணலாம். கிழக்கு இமயமலை என்பது பூட்டான், வடகிழக்கு இந்தியா, மேற்கு வங்காளம் மற்றும் தெற்கு, மத்திய மற்றும் கிழக்கு நேபாளத்தை உள்ளடக்கிய பகுதிகளாகும். இந்த பகுதி புவியியல் ரீதியாக இளமையானது மற்றும் அதிக உயர மாறுபாட்டை காட்டுகிறது. இது உலகளவில் கிட்டத்தட்ட 163 அச்சுறுத்தலுக்கு உள்ளான உயிரினங்களை கொண்டுள்ளது. இதில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், ஆசிய நீர் எருமை மற்றும் 45 பாலூட்டிகள், 50 பறவைகள், 17 ஊர்வன, 12 ஆம்ஃபிபியன்ஸ், 3 முதுகெலும்பில்லாத மற்றும் 36 தாவர இனங்கள் உள்ளன. டெராயில் உள்ள டுவார்ஸ் காடுகள் இமயமலை பல்லுயிர் மற்றும் வெப்பமண்டல பல்லுயிர் கொண்ட உயிரியல் ரீதியாக வேறுபட்ட பகுதியாகும். ரிலிக்ட் டிராகன் ஃப்ளை இங்கு காணப்படும் ஒரு அழிந்து வரும் இனமாகும். இந்த இனத்தில் உள்ள ஒரே இனம் ஜப்பானில் காணப்படுகிறது. இந்திய எல்லைக்குள் காணப்படும் ஒரே சலமாண்டர் இனமான இமயமலை நியூட் இந்த பகுதியில் உள்ளது. இந்தியாவின் அழிந்து போன பல உயிரினங்களை பற்றி புதை வடிவங்களாக நிறைய இடத்தில் கிடைக்கின்றன. சிவாலிக் புதை வடிவங்களில் மாஸ்டோடான்டான், நீர் யானைகள், காண்டாமிருகம், சிவதேரியம், 4 கொம்புகள் கொண்ட ஒரு பெரிய ரூமினன்ட், ஒட்டகச்சிவிங்கி, குதிரைகள், ஒட்டகங்கள், காட்டெருமை, மான், கொரில்லாக்கள், பன்றிகள், சிம்பன்சிகள், ஒராங்குட்டான், பாபூன், லங்கர்கள், மக்காக்குகள், சிறுத்தைகள், வால் பல் பூனைகள், சிங்கங்கள், புலிகள், சோம்பல் கரடி, ஆரோக்ஸ், சிறுத்தைகள், ஓநாய்கள், டோல்கள், முள்ளம்பன்றிகள், முயல்கள் மற்றும் பல பாலூட்டிகள் அடங்கும். 1877ஆம் ஆண்டு நர்மதா பள்ளத்தாக்கில் ரிச்சர்ட் லிட்டெக்ரால் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டைனோசோர் டைட்டனோசரஸ் இண்டிகஸ் ஆகும். இந்த பகுதி இந்தியாவின் பழங்காலவியல் துறைக்கு மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்தியாவில் அறியப்பட்ட மற்றொரு டைனோசர் ராஜாசரஸ் நர்மடென்சிஸ் ஒரு கனமான உடல் மற்றும் தடிமனான மாமிச உண்ணி அபேலிசவரிட் டைனோசோர் ஆகும். இது இன்றைய நர்மதா பகுதிக்கு அருகில் உள்ள பகுதியில் வசித்து வந்தது. இது 9 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் உயரமும் கொண்டது மற்றும் மண்டை ஓட்டில் 2 முகடு கிரீடத்துடன் ஓரளவு கிடைமட்டமாக இருந்தது. செனோசோயிக் சகாப்தத்தை பற்றிய சில புதை வடிவ பாம்புகளும் அறியப்படுகின்றன. டைனோசோர்களின் உலகளாவிய அழிவுக்கு டெக்கான் எரிமலை குழம்பு ஒட்டகங்களும் உற்பத்தியாகும் வாயுக்களும் காரணம் என்று சில விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இவை சர்ச்சைக்குரியவை. இமயமலை அடிவாரத்தில் உள்ள சிம்லா மலைகளில் புரோட்டோசெடிடே குடும்பத்தைச் சேர்ந்த மிக பழமையான திமிங்கில புதை வடிவமான ஹிமாலயாசெட்டஸ் சபாதுவென்சிஸ் சுமார் 53.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இது கண்டுபிடிக்கப்பட்டது நமது இந்தியாவுக்கே ஒரு பெருமை. இந்த பகுதி 3ஆம் நிலை காலத்தில் இந்தியா ஆசியாவிலிருந்து ஒரு தீவாக இருந்தபொழுது நீருக்கடியில் தெத்திஸ் கடலில் இருந்தது. இந்த திமிங்கிலம் ஓரளவு நிலத்தில் வாழக்கூடியதாகவும் இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இந்தியாவில் இருந்து வந்த பிற புதை வடிவ திமிங்கிலங்களில் தோராயமாக 43 to 46 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ரெமிங்டோனாசெட்டஸ் அடங்கும். இன்டர்ட்ராஃபியன் படுகைகளில் பல சிறிய பாலூட்டி புதைப்படிவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் பெரிய பாலூட்டிகள் பெரும்பாலும் தெரியவில்லை. பெரிய பிரைமேட் புதைப்படிவங்கள் மட்டுமே
அருகிலுள்ள மியான்மர் பகுதியில் இருந்து வந்துள்ளன. இந்தியாவின் சமீபத்திய விலங்குகளின் அழிவுகள் பற்றி பார்க்கலாம். உணவு மற்றும் விளையாட்டுக்காக வேட்டையாடுதல் மற்றும் பொறி வைப்பதுடன் நிலம் மற்றும் வன வளங்களை மனிதர்கள் சுரண்டுவது சமீப காலங்களில் இந்தியாவின் பல இனங்கள் அழிந்து போவதற்கு காரணமாகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது முதலில் மறைந்த இனம் காட்டு கால்நடை இனமான பாஸ் பிரைம்ஜீனியஸ் நோமோடிகஸ் அல்லது காட்டு ஜெபு ஆகும். இது சிந்து சமவெளி மற்றும் மேற்கு இந்தியாவில் அதன் வரம்பிலிருந்து மறைந்து விட்டது. இது வீட்டு கால்நடைகளுடன் இனப்பெருக்கம் செய்ததாலும் வாழ்விட இழப்பு காரணமாக காட்டு கால்நடை மக்கள் தொகை துண்டு துண்டாக பிரிந்ததாலும் இருக்கலாம். நாட்டுக்குள்ளேயே அழிந்து விட்டதாக கருதப்படும் குறிப்பிடத்தக்க பாலூட்டிகளில் இந்திய ஆசிய சிறுத்தை, ஜாவா காண்டாமிருகம் மற்றும் சுமத்ரா காண்டாமிருகம் ஆகியவை அடங்கும். இந்த பெரிய பாலூட்டி இனங்களில் சில அழிந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டாலும் பல சிறிய விலங்கு மற்றும் தாவர இனங்கள் அதிகமாக உள்ளன. அவற்றின் நிலையை தீர்மானிக்கக்கூடிய மிகவும் கடினமாக உள்ளது. அவற்றின் விளக்கத்திற்கு பிறகு பல இனங்கள் காணப்படவில்லை. லிங்கனமக்கி நீர்த்தேட்டம் காணப்படுவதற்கு முன்பு ஜோக் நீர்வீழ்ச்சியின் தெளிப்பு மண்டலத்தில் வளர்ந்த புல் இனமான ஹப்பார்டியா ஹெப்டானியோயுரான் அழிந்து விட்டதாக கருதப்பட்டது. ஆனால் ஒரு சில கோலாப்பூர் அருகே மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. சமீப காலங்களில் சில வகையான பறவைகள் அழிந்துவிட்டன. அவற்றில் இளஞ்சிவப்பு தலைவாத்து அடங்கும். இமாச்சல பிரதேசத்தின் ராம்பூர் அருகே ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் சேகரித்த ஒற்றை மாதிரியிலிருந்து பின்னர் அறியப்பட்ட ஒரே வகை வார்ப்பாளர் அக்ரோசெபாலஸ் ஓரினஸ் தாய்லாந்தில் 139 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதேபோல் 1848 அதை கண்டுபிடித்த விலங்கியல் நிபுணர் தாமஸ் சி ஜெர்டனின் பெயரிடப்பட்ட ஜெர்டானின் கோர்சர் அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட பின்னர் 1986 பிஎன்எச்எஸ் என்ற பம்பாய் இயற்கை வரலாற்று சங்கத்தின் பறவையியல் வல்லுநரான பரத் பூஷனால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜூவலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் இந்தியாவின் அவசர நிலையை எதிர்த்து தினமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் நேச்சுரல் ரிசோர்சஸ் அதாவது இயற்கை வளம் முன் எப்போதையும் விட வேகமாக மறைந்து வருகிறது. அதன் விளைவுகளை நாம் ஏற்கனவே அனுபவித்து வருகிறோம். இந்த நெருக்கடிக்கு இந்தியாவின் மக்களே காரணம். அதை தீர்க்க நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும்? இந்திய மக்களாகிய நாம் இப்போது ஒரு இயற்கை வளம் அவசர நிலையை எதிர்கொள்கின்றோம். ஜெடசை கல்கட்டா அதன் 16 கிளை அலுவலகம், அருங்காட்சியகத்தின் கண்காணிப்பாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் நமது தேசத்தை மாற்றியமைக்க என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டறிய இந்த யூடியூப் கடைசி வரை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். முதலாவதாக வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயா மற்றும் அந்தமான் நிக்கோபர் மழைக்காடுகளை பாதுகாத்தல். வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயா, அந்தமான் நிக்கோபர் மழைக்காடுகள் அதிக அளவு கார்பனை உறிஞ்சுவதன் மூலம் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை குறைக்கின்றன. எனவே எதிர்கால சந்ததியினருக்காக அதை ஆராய்ச்சி செய்து படித்து பாதுகாப்பது மிகவும் முக்கியம். முதன்முறையாக இந்த முக்கியமான மழைக்காடுகளின் வளம் அனைத்து அறியப்பட்ட விலங்கு இனங்களும் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஜூவலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அருங்காட்சியகத்தின் விஞ்ஞானிகளுக்கு நாம் நன்றி கூறுவோம். மழைக்காலங்களில் சூழலியல் மற்றும் பரிணாமம் குறித்த அனைத்து எதிர்கால ஆய்வுகளையும் இனங்கள் சரியாக பட்டியலிடப்படுவது, முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை புரிந்து கொள்வது போன்ற பாதுகாப்பு பணிகளும் இது உதவுகிறது. ஜூவலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா
அருங்காட்சியகத்தின் ஆட்சியாளர்கள் சேகரிப்பிலிருந்து விலங்கு மாதிரிகள் தரவுகளை சரிபார்க்கவும் பட்டியலை திருத்தவும் பயன்படுகின்றன. இதுவரை வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயா மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் மிக மிக அதிகமான விலங்கினங்கள் இருப்பதாகவும் அவற்றில் பல மிகவும் முக்கியமானதாக இருப்பதாகவும் ZSI வெளிப்படுத்தியுள்ளது. கார்பன் சேமிப்பிற்கு உலகில் சிறந்த வாழ்விடங்களில் சுந்தர்பன், வெஸ்ட் பெங்கால் சதுப்பு நிலங்களும் ஒன்றாகும். அவை காலநிலை மாற்றத்தை மெதுவாக்குகின்றன மற்றும் அலை சேதத்திலிருந்து நமது நாட்டு கரைகளை பாதுகாக்கின்றன. ஆனால் விரிவடைந்து வரும் இறால் பண்ணைகள் காரணமாக இந்தியா முழுவதும் சதுப்பு நில காடுகள் அழிக்கப்படுகின்றன. உலகளவில் அணுகக்கூடிய மாற்றுவதற்காக ZSI புவிசார் குறிப்புகளுடன் தகவல் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது. இது இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் புதிய ஆய்வுகளை எளிதாக்க உதவுகின்றது. நேரம், பணம் மற்றும் வளங்களை இது மிச்சப்படுத்துகிறது. இரண்டாவதாக, இந்தியாவின் பல்லுயிரை புரிந்து கொள்வது ஒரு முக்கியமான ஆராய்ச்சியாகும். இந்தியாவில் சுமார் 1,05,000 அறியப்பட்ட விலங்கினங்கள் உள்ளன. அவற்றுக்கிடையே எதிர்காலத்திற்காக இயற்கையை பாதுகாக்க உதவும் பல கவர்ச்சிகரமான பண்புகளை இந்த விலங்குகள் வழங்குகின்றன. ZSI 2030 திட்டம் என்பது 10 ஆண்டுகால திட்டமாகும். இது இந்தியாவில் உள்ள அனைத்து விலங்கு உயிரினங்களின் ஆராய்ச்சி, எல்லா வகை விலங்குகளை பற்றியும் புரிந்து கொள்ளலாம். மரபணுக்களையும் வரிசைப்படுத்தும் ஆராய்ச்சி ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் நடக்கின்றது. இந்த ஆராய்ச்சி காலப்போக்கில் இந்தியாவின் விலங்கினங்கள் எவ்வாறு மாறிவிட்டன என்பதை புரிந்து கொள்ளவும், நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான புதிய வழிகளை வழங்கவும், காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றியமைக்கவும் இந்திய மக்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அருங்காட்சியகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சேகரிப்புகளுக்கு கூடுதலாக விலங்குகள் மற்றும் புரோட்டிஸ்டுகளின் புதிய மாதிரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுமக்களுக்கு கிடைக்கும் இந்த ஆராய்ச்சி இந்திய உயிரி மரபணு திட்டம் எனப்படும் ஒரு பெரிய மிகவும் லட்சிய முயற்சியாக மாற்றப்படுகிறது. இந்த திட்டம் இந்தியாவில் இருக்கும் அறியப்பட்ட அனைத்து 1,05,000 விலங்கு உயிரினங்களின் மரபணுகளையும் வரைபடமாக்குவதையும் மீதமுள்ள அறியப்படாத உயிரினங்களை கண்டுபிடிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மூன்றாவதாக, இந்தியாவின் பல்லுயிர் போக்குகளை முன்னறிவித்தல். உயர்ந்த அளவிலான விலங்குகள் பெருக்கம் சுற்றுச்சூழல் அமைப்புகளை திறம்பட இயங்க வைப்பதோடு மதிப்புமிக்க இயற்கை வளங்களையும் நமக்கு வழங்குகிறது. இந்தியாவின் நிலையை பதிவு செய்வது பாதுகாப்பின் முதல் படியாகும். விலங்குகள் பெருக்கம் குறித்த இந்தியாவின் மிகப்பெரிய தரவு தொகுப்பு 110 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கொல்கத்தா மற்றும் 16 கிளை அலுவலகங்களின் உள்ள விஞ்ஞானிகளிடமிருந்து ஆராய்ச்சியை சேகரித்து ஆன்லைன் தரவுகள் மூலம் இந்தியாவின் விலங்கு பல்லுயிர் பெருக்கம் குறித்த மதிப்பீட்டிற்கு வழிவகுக்கின்றது. ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் இந்த ஆன்லைன் தரவுத்தளம் பல்லுயிர் பெருக்கம் குறித்த முடிவுகள் விலங்கு பல்லுயிர் பெருக்கம் அதிர்ச்சியூட்டும் விதத்தில் இழக்கப்படுவதை காட்டுகின்றன. அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் மாசுபாடு காரணமாக 2/3 பங்கு நீர் மேற்பரப்புகள் மாற்றப்பட்டுள்ளன. மேலும் அதிகமான நிலங்கள் தொழில்துறை விவசாயத்தில் மாற்றப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் இறுதிக்குள் இந்தியாவை சுற்றி உள்ள பவளப்பாறைகள் முற்றிலும் மறைந்துவிடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றது. ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் ஆன்லைன் தரவுத்தளம் பல பயன்பாடுகளுக்கு மத்தியில் தரவு எதிர்கால சூழ்நிலைகளை கணிக்க உதவுகிறது. நாம் இப்போது இருப்பது போலவே தொடர்ந்தால் சுற்றுச்சூழலுக்கு சரி செய்ய முடியாத அழிவை ஏற்படுத்துவோம். நாம் மிகவும் நிலையான வாழ்க்கை முறையை நோக்கி நகர்ந்தால் சுற்றுச்சூழல்,
பொருளாதார மற்றும் நிதி ரீதியாக நாம் சிறப்பாக இருப்போம் என்று ஜெடசையின் இன்றைய டைரக்டர் கூறினார். நான்காவதாக, ஜெடசையின் பிளாஸ்டிக்கை ஒழிக்க விழிப்புணர்ச்சி முயற்சிகள். இந்தியாவின் நிலம், ஆறு மற்றும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பில் பிளாஸ்டிக் நுழைந்தவுடன் அது உலகம் முழுவதும் எளிதில் பரவிவிடும். இந்தியாவில் விலங்குகளை பிளாஸ்டிக் எவ்வாறு பாதிக்கிறது என்பது குறித்த ஜெடசையின் ஆராய்ச்சி சேதத்தை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை கண்டுபிடிப்பதில் மிக முக்கியமானது. இந்தியாவின் இந்த பிளாஸ்டிக் நிலம், ஆறு, கடல் வழியாக ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணித்து விலங்குகள் இனப்பெருக்கம் செய்யும் இடத்தில் ஒதுங்கி, இது விலங்குகளின் இரத்தத்தின் வேதியியலை மாற்றுவது போன்ற தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. ஜெடசையின் இந்த ஆராய்ச்சி பிளாஸ்டிக் மாசுபாட்டின் உண்மையான அளவை எடுத்து காட்டுகிறது மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படும் சேதம் குறித்த சில நுண்ணறிவுகளை வழங்குகிறது. மற்ற ஆராய்ச்சிகளுடன் இணைந்து பிளாஸ்டிக் மாசுபாடு வனவிலங்குகளை எவ்வாறு பாதிக்கிறது, சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு இது என்ன அர்த்தம் மற்றும் சில விளைவுகளை நாம் எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என்பதை ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் புரிந்து கொள்கிறார்கள். ஐந்தாவதாக, இந்தியாவின் பவளப்பாறைகளின் எதிர்காலத்தை கண்டறிதல் ஜெடசையின் ஒரு முக்கியமான ஆராய்ச்சியாகும். பவளப்பாறைகள் பாலிப்புகள் எனப்படும் ஆயிரக்கணக்கான சிறிய மென்மையான உடல் கொண்ட விலங்குகளால் ஆனவை. பெரும்பாலும் பாலிப்புகளுக்குள் ஒரு பாசி உள்ளது. இந்த பாலிப் வளர தேவையான ஆக்சிஜன் மற்றும் பிற கரிமப் பொருள்களை உற்பத்தி செய்கிறது. இதற்கு ஈடாக பாசிகள் பாலிப்பின் கழிவுப் பொருட்களை ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்துகின்றன. இந்தியாவின் அதிகமான பவளப்பாறைகள் அந்தமான், நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவு உள்ள பவளப்பாறைகள் காலநிலை மாற்றம் இருந்தபோதிலும் இன்னும் செழித்து வளர்கிறது. இது எப்படி சாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள ஜெடசையின் ஆராய்ச்சியை அதிகமாக பயன்படுத்துகிறது. பவள முக்கோணம், அதாவது கோல்டன் ட்ரையாங்கிள் என்பது மலேசியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா 3 இடங்களுக்கு நடுவில் உள்ள இடமாகும். அங்கு பவளப்பாறைகள் அதிகமாக வளர்கின்றன. இது அந்தமான், நிக்கோபார், லட்சத்தீவு ஒரு இருண்ட தெளிவான நீரை கொண்டுள்ளது. இது அதிகமான பவளப்பாறைகள் மக்கள் தொகையை பராமரிக்கின்றது. இந்த சூழல் பொதுவாக பவளப்பாறைகளுடன் தொடர்புடையது அல்ல, ஆனால் இங்குதான் அவை மிகவும் செழித்து வளர்கின்றன. பவளப்பாறைகளை புரிந்து கொள்ள ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் அதன் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு இருப்பதைப் போலவே இப்போதும் பவளப்பாறைகள் பன்முகத்தன்மை கொண்டது என்பதை ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் அறிந்து கொண்டுள்ளனர். அந்தமான் நிக்கோபார் ஐலண்டுகள் பகுதி ஏன் இவ்வளவு காலமாக பல்வேறு வகையான விலங்குகள் மற்றும் தாவரங்களை ஆதரித்து வருகின்றது என்பதை ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் கண்டறிவது மாறிவரும் நிலைமைகள் மற்றும் வெப்பமயமாடுதல், கடல் வெப்பநிலையிலிருந்து மற்ற பவளப்பாறைகளை காப்பாற்றவும் உதவுகின்றது. ஆறாவதாக, இந்தியாவின் ஆழ்கடல் விலங்கு பல்லுயிர்களை ஆராய்தல் மிகவும் முக்கியமான ஆராய்ச்சியாகும். இந்தியன் ஓஷன் ஆழ்கடலில் உயிரினங்கள் மற்றும் வளங்கள் நிறைந்திருந்தாலும் அது மிகவும் தொலைவில் இருப்பதால் அது இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது. அங்கு வாழும் வனவிலங்குகள் மீது கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய மேங்கனீஸ் மற்றும் பல உலோக சுரங்கத்திற்காக இது அதிக அளவில் குறிவைக்கப்படுகிறது. இந்தியன் ஓசன் ரிட்ஜ் பல மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ள ஒரு பெரிய ஆழ்கடல் மலைப்பகுதியாகும். இது நிக்கல், மாங்கனீசு மற்றும் கோபால்ட் போன்ற மதிப்புமிக்க தாதுக்களை கொண்ட பாலிமெட்டாலிக் முடிச்சுகள் எனப்படும் ட்ரில்லியன் கணக்கான பாறை படிவங்களுக்கு தாயகமாகும். இந்த ஆழ்கடல் பகுதியில் சுரங்கம் தோண்டுவது ஒரு கவர்ச்சிகரமான வாய்ப்பாகும். இருப்பினும் இது கடல்வாழ் உயிரினங்களுக்கு சொல்லொன்னா சேதத்தை ஏற்படுத்துகின்றது. அவற்றில்
பல இதுவரை உலகுக்கு தெரியாது. ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் இந்த உயிரினங்கள் மற்றும் அவற்றின் வாழ்விடத்தை பற்றிய அரிய ஆழ்கடலை ஆராய்ந்து வருகின்றனர். சமீபத்திய டைவிங் பயணத்தின் போது இவர்களால் அரிதாக பார்க்கக்கூடிய பல புதிய உயிரினங்களையும் பல வனவிலங்குகளையும் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இந்தியன் ஓஷன் ரிட்ஜஸில் வசிக்கும் வனவிலங்குகளை பற்றியும் அந்த பகுதியை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு முயற்சிகள் சுரங்கத் தாக்கங்களை தாங்கும் அளவிற்கு வலிமையானவையா என்பதையும் அறிந்து கொள்வதே ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் இந்த ஆராய்ச்சியின் நோக்கமாகும். 7வதாக, தென்துருவ மற்றும் வடதுருவ உயிர்களை பாதுகாத்தல் நமது எல்லோருடைய கடமையாகும். ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா பூமியின் மிகவும் முக்கியமான இடங்களில் ஒன்றாகும். அங்கு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு ஒரு சில விலங்குகள் மட்டுமே அதிகமாக உயிர் வடிவமாக இருக்கின்றன. இந்த உயிரினங்களை படிப்பது இந்தியாவின் இமயமலை பனிப்பகுதிகள் எவ்வாறு விலங்குகள் செழித்து வளர்கின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு தரவு ஆகும். டார்டிகிரேடா என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான உயிரினமான மாசில் வாழக்கூடிய சூரிய ஒளி கிடைக்கும் இடத்திலும் செழித்து வளர்கின்றது. இது பூமியில் உள்ள ஆரம்பகால உயிரினங்களில் ஒன்றாகும். அண்டார்டிகாவில் தற்பொழுது டார்டிகிரேடா எவ்வாறு வாழ்கிறது என்பதை ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர். இது வாழ்க்கை எவ்வாறு தொடங்கியது மற்றும் பரிணாமித்தது, அதன் வரம்புகள் என்ன என்பது குறித்து வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆராய்ச்சி ஏற்கனவே ஆர்க்டிக், அண்டார்டிகாவின் விலங்குகளை சில பகுதிகளை பாதுகாப்பதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அறிவியல் ஆய்வுக்காகவும் மனித அச்சுறுத்தல்களிலிருந்து அதை பாதுகாக்கவும் இந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆராய்ச்சி மிகவும் உதவுகிறது. இந்த டார்டிகிரேட்ஸ் ராக்கெட்டின் மூலம் விண்வெளியில் சோதனை செய்ய உபயோகப்படுத்தப்படுகிறது. பயிர்களை எவ்வாறு மிகவும் திறம்பட வளர்க்கலாம் அல்லது விண்வெளியில் வாழ்க்கையை கண்டறியலாம் போன்ற அறிவியலின் பிற பகுதிகளுக்கும் இந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் ஆராய்ச்சி பயன்படுத்தப்படலாம். காலநிலை மாற்றம், துருவ நிலப்பரப்பை மாற்றுதல், இப்போது நாம் சிறிய உயிரினங்களை படிப்பது மிக மிக முக்கியமாகும். 8வதாக, இந்தியாவின் சுரங்கத்தை கண்காணித்தல் மற்றும் அது எவ்வாறு விலங்கினங்களை பாதுகாக்கலாம் என்பது பற்றியும் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நடத்தப்படுகின்றது. 2050 நமது நாட்டு கார்பன் வெளியேற்றத்தை நிகர பூஜ்ஜியமாக்க குறைப்பதாக நமது அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இதை அடைவதில் பெரும்பங்கு மின்சார கார்களுக்கு மாறுவதில் உள்ளது. மின்சார கார்கள் அவற்றின் பேட்டரிகள் மற்றும் கட்டுமானத்திற்கு கோபால்ட் போன்ற உலோகங்களை நம்பியுள்ளன. கோபால்ட் சுரங்கத்தின் மூலம் பெறப்படுகின்றது, ஆனால் அதன் அளவு குறைவாக இருப்பதால் பிரித்தெடுப்பதற்கு மிகவும் கடினமாக உள்ளது. உலோகத்தை கண்டுபிடித்தல், பிரித்தெடுத்தல் மற்றும் மீண்டும் பயன்படுத்துவதற்கான நிலையான வழிகளை உருவாக்க விஞ்ஞானிகள் உதவுகிறார்கள். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பிரித்தெடுப்பிற்கு உதவ இயற்கை பாக்டீரியாக்களை பயன்படுத்துதல் மற்றும் வீணாவதை தவிர்க்க பயன்படுத்தப்பட்ட பேட்டரிகளில் இருந்து கோபால்ட்டை மீட்டெடுப்பது ஆகியவை இதில் அடங்கும். கோபால்ட் மற்றும் பிற உலோகங்களை உள்நாட்டில் வாங்குவதையும் விஞ்ஞானிகள் பரிசீலித்து வருகின்றனர். ஐரோப்பாவில் இருந்து குறைந்தபட்சம் 30 விழுக்காடு கோபால்ட்டை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது நெறிமுறை ரீதியாக பெறப்படுவதை உறுதி செய்து நமது கார்பன் தடயத்தின் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருக்க அனுமதிக்கின்றது. புவி வெப்பமயமாதல் மற்றும் பெருமளவிலான அழிவு நிகழ்ச்சிகளுக்கு கார்பன் வெளியேற்றத்தை நிகர பூஜ்ஜியமாக குறைப்பது விலங்குகளின் ஆராய்ச்சி மற்றும் சுரங்கத்தை கண்காணித்தல் மிகவும் அவசியமாகும். அடுத்தபடியாக பேலியோசுவாலஜி மூலம் கடந்த காலத்தை படிப்பது ஜெட்டஸையின் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி ஆகும். நமது இந்தியா ஏற்கனவே பெருமளவிலான உயிரின அழிவுகள்
புவி வெப்பமடைதல் மற்றும் கடல் அமிலமயமாக்குதலை சந்தித்துள்ளது. எனவே எதிர்காலத்தை கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் கடந்த காலத்தை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். பண்டைய சுற்றுச்சூழல் அமைப்புகள், குறிப்பாக நிலம் மற்றும் கடல் விலங்குகள், கடந்த காலங்களில் ஏற்பட்ட பெரிய சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு எவ்வாறு பதிலளித்தன என்பதை ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் ஜுவாலஜி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். தற்போதைய காலநிலை மாற்றத்திற்கான நமது எதிர்வினையை புரிந்து கொள்ளவும் கணிக்கவும் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அருங்காட்சியகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சேகரிப்பிலிருந்து மாதிரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கடல் உயிரியலாளர்கள் மற்றும் பிற பேலியோசுவாலஜி விஞ்ஞானிகள் ஆழமான காலப்பதிவுகளை பற்றி அதிக விழிப்புணர்வு பெற உதவுவதன் மூலம் இந்த ஆராய்ச்சி உலகளாவிய அறிவியல் சமூகத்தை ஆதரிக்கின்றது. பூமியின் வரலாற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் மற்றும் விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதிக்கும் பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதை மாற்றுகிறது. நாம் வாழும் சுற்றுச்சூழல் நெருக்கடியின் உண்மையான அளவை அளவிடுவதற்கு கடந்த கால பதிவுகள் மிகவும் முக்கியமானவை. ஜெடஸை, அதாவது ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விலங்குகள் ஆராய்ச்சி இந்திய மக்களுக்கு முக்கியமான ஒரு அரண் மற்றும் தூண் ஆகும். இதை சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் இலாக்காவை தற்பொழுது கவனித்து கொண்டிருக்கும் மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் ஸ்ரீ பூபேந்தர் யாதவ் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு ஜெடஸை ஆராய்ச்சியாளர்களுக்கு தன் ஆதரவை அதிகமாக வழங்குகின்றார். 110வது ஆண்டு நடைபெறும் ஜெடஸை ATS 2025 இதன் வெற்றிக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டைரக்டர் கேட்டுக்கொள்கிறார். ATS 2021 சிற்றேடு ஜெடஸை ஹெட் குவார்ட்டரிலிருந்து எல்லோருக்கும் பகிரப்படும். ஜெடஸை அனுவல் டாக்ஸானமி சம்மிட் 2025 பதிவு செய்வதற்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த தகவலை சுற்றி அனுப்பவும். சிறந்த வாழ்த்துக்கள் என்று டாக்டர் கௌரவ் சர்மா, சயின்டிஸ்ட் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, டேராடூன் கேட்டுக்கொள்கிறார். வாழ்க ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, லாங் லீவ் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் செய்யவும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.